திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை? இதே பிரச்சனை தான். அங்க இருக்கக்கூடிய தர்கா வழிபாட்டுக்கு நாங்க போவோம், இத்தனை பேர் இப்படி போவோம். அந்த தர்கா வழிபாட்டிற்காக நாங்க அங்க போய் பிரியாணி, எப்படி போய் பிரியாணி சாப்பிட்டாங்க யாருக்கும் தெரியாம அங்க போயிட்டு அசைவ உணவை சாப்பிட்டுட்டு இப்ப அது சரின்னு சொல்லி இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு பாருங்க, பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா நான் அடுத்த ஜென்மத்துல நான் பிறந்தா நான் துலுக்கனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காராம். அதுல அவன் மறுஜென்மம்ங்கிறதே அவன் ஒத்துக்கலையே, அவங்க கான்செப்ட்லயே கிடையாது அவங்களுக்கு மறுஜென்மம் சொல்லிட்டு. இது அவன் ஏத்துப்பானா? கேட்டு சொல்லணும் அந்த எம்எல்ஏ தான். ஒரு பயங்கரவாதம், பிரிவினைவாதம், ஏற்கனவே இருக்கக்கூடிய பாரம்பரியமான அந்த இஸ்லாமிய சடங்குகளை ஒழிக்க நினைக்கக்கூடிய கும்பல். இந்த கும்பல்களிலிருந்து சாதாரண முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழக்காக நம்ம பார்க்க வேண்டும். சாதாரண முஸ்லிம்களுடைய அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு வழக்காக இதை நம்ம பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பிறந்தாலே தமிழர் அப்படி என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து கூட நேற்றுக்கு பேசுறாரு. அதாவது சிபிஆரை பத்தி பேசுறாராம் அவரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ஆனா எனக்கு என்ன டவுட் வந்தது அப்படின்னு சொன்னா, திடீர்னு அவருக்கு ஸ்டாலின் குடும்பத்தோட ஏதாவது பிரச்சனை வந்துருச்சோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. ஆமா, ஏன்னா இப்ப தமிழகத்துல பிறந்தாலே தமிழர் அப்படின்னு தமிழர் இல்லைன்றாரு. அப்போ ஓகோல இருந்து வந்தவரை இவர் என்ன சொல்லுவாரு? இன்னைக்கு பசுபதிநாத் கோவில் அப்படிங்கிறது இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோவில் மேல இப்ப இன்னைக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது. எந்த இந்துவும் அந்த பசுபதிநாத் கோவிலை கை வைப்பதற்கு முயற்சிக்க மாட்டார், அது எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் கூட. அப்ப யாரோ ஒரு மதம் மாறிய ஒரு ஆளுதான் இன்னைக்கு அந்த இதுலயும் ஈடுபட்டிருக்க வேண்டும், அல்லது கம்யூனிஸ்டாக இருக்கலாம், ஏதோ சம்திங் அப்படிதான் இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு அந்த இடத்துல இருக்கிறது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். தாமரைக்குளம் வெங்கடாஜலபதி கோவில் குன்று ஆக்கிரமிக்க துடிக்கும் முஸ்லிம்கள். கர்நாடக பத்ராவதியில் மிலாடி நபி ஊர்வலத்தில் பாகிஸ்தான் ஆதரவு கோஷம். தமிழக வக்ஃப் வாரியத்திற்கு எதிராக வழக்கறிஞர் ஷவுகத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி. பற்றி எரியும் நேபாளம், பின்னணியில் டீப் ஸ்டேட்டா? இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கும். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிகுமார். தேனி மாவட்டம் தாமரைக்குளம் இங்க ஒரு வெங்கடாஜலபதி கோவில் மலையில இருக்கு. இந்த மலையை ஒட்டி பாத்தீங்கன்னா ஒரு தர்கா இருக்கு. இந்த தர்கா சேர்ந்த என்ன பண்ணிருக்காங்கன்னா, சில ஆண்டுகளை என்ன பண்ணிருக்காங்கன்னா, கோயில் மேல அந்த மலை மேல பச்சை கொடி வைப்பது, இல்ல சமாதி விட்டது, இல்ல கொட்டகை, இந்த மாதிரி எல்லாம் அமைக்கிறது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்திட்டே வந்திருக்காங்க. இது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அங்க இருக்க இந்த குற்றச்சாட்டு கூறப்பட்டு வந்தது. தற்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை திரட்டு மேல மலை மேல நாங்க பிரியாணி நடத்த போறோம்ட்டு கிளம்பியிருக்காங்க. இது மூலமா என்ன பண்ணாங்க, குன்றின் புனிதத்தை கெடுக்க போறாங்க அப்படி சிலர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள். இது அதுக்கப்புறம் இன்னும் சில மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது திருப்பரங்குன்றம் போலவே இந்த ஒரு மலையை கைப்பற்றுவதற்கு உண்டான முயற்சியை இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்புள்ள எல்லாரும் ஒன்று திரண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கருப்பு கொடி போராட்டம் நடத்த போனோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இது கருப்பு கொடி போராட்டம் நடத்தணும் போலீஸ் கைது செய்து இது பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் மத அடிப்படையாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி ஒரு மத போராட்டத்தை இந்த ஒரு அமைப்பு தொடர்ந்து செய்கிறாங்க. இது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இந்து அமைப்புகள் எல்லாரும் ஒன்று கூடி இது பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? தேனி மாவட்டம் தாமரைக்குளம் அங்க இருக்கக்கூடிய ஒரு குன்று, அந்த குன்றில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி கோவிலுக்கு மிக அருகிலேயே, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 100-150 அடிதான் இருக்கும். அதுக்கிடையில ஒரு அந்த குன்று மேல ஒரு ஏதோ ஒரு காலத்துல அது ஏதோ 20 ஆண்டுகளாக இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா சரியா தெரியல. ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு புதைக்கப்படுதாலும் யாரோ 2 பேர் 3 பேர் அப்ப போவாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனா படிப்படியாக அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் விதமாக துலுக்கர்கள் செய்து வருகிறார்கள். என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு பச்சை கலர் கொடியை கொண்டு போய் அங்க நாட்டிட்டு வராங்க. இப்ப கடந்த வருடம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல போய் ஒரு ஷெட்டு போடுறாங்க.
ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு அமைப்பை பண்ணி அந்த ஷெட்டில் போயிட்டு ஒரு 20 பேருக்கு மேல போய் அங்க போய் நமாஸ் செய்றோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்றாங்க. அப்படி இந்த மாதிரி இது பண்ணும் பொழுது அங்க உள்ளூர் இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க, இது வந்து எப்படி நீங்க பண்றீங்க, இது வந்து அரசு புறம்போக்கு நிலம். ஏற்கனவே அந்த வெங்கடாஜலபதி கோயில் என்பதும் அரசு புறம்போக்கு நிலத்தில் இருந்தாலும் அது வந்து ஹெச்ஆர்என்சியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்ல இருந்தாலும் கூட அந்த கோவிலை முழுவதுமாக பராமரித்து அந்த கோவிலில் உள்ள விசேஷங்கள் நடத்துவது போன்ற எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் தான் செய்து வருகிறார்கள். ஹெச்ஆர்என்சி எதுவும் அந்த கோயிலுக்கு செய்வதில்லை என்று அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுடைய கூற்றாக இருக்கு. இந்த நிலையில இவங்க அங்க போய் ஷெட் எல்லாம் அமைக்க போகும்போது அப்பொழுதே உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பெட்டிஷன் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். சிஎம் செல்லுக்கு எழுதியிருக்காங்க. அங்க இருக்க ஒரு தாசில்தார் அந்த மாதிரி அந்த அரசு அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்திருக்காங்க. ஆனா எதையுமே அவர்கள் எதற்கும் பதில் கூறவும் இல்லை, எந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படவும் இல்லை, இப்படி இருந்திருக்கு. இந்த நிலையில என்ன பண்றாங்க, இந்த வருஷம்னா ஒரு 500 பேருக்கு மேல அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அங்க வந்து நாங்க வந்து தொழுகை நடத்தி, அதாவது தர்கா கந்தூரி விழாவோ அல்லது மிலாடி நபிலாவோ ஏதோ ஒரு விழா இதை வந்து நாங்க அங்க பண்ண போறோம், அதுக்காக நாங்கள் கறி விருந்ததா பிரியாணியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்ப இது தெரியும் பொழுது பொதுமக்கள்லாம் என்ன பண்றாங்க, இது நாங்க பண்ண போறோம் எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி இந்த மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. இந்த நிலையில தான் ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க, போயிட்டு மனு கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி வந்து இந்த மலையினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய விதமாக இவங்க இதை செய்யறாங்க, கோவிலுக்கு மிக அருகிலேயே இந்த மாதிரி இவங்க செய்வது எந்த விதத்துல நியாயம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இவர்கள் என்ன வழிபாட்டு முறையை அங்க இருந்தாங்களோ இதெல்லாம் அங்க இல்லாதது, புதுசா எதுக்கு இதை ஏற்படுத்தணும் இப்ப, அதனால இதை நீங்க நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து டிஎஸ்பி தாசில்தார் எல்லார்கிட்டையுமே இவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க. ஆனா யாருமே கண்டுக்கவே இல்லை. இந்த நிலையில நேற்றைக்கு வந்து இவங்க வந்து நாளைக்கு, அதாவது இன்று வந்து நாங்கள் அதை போய் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, போராட்டத்துல இறங்குறாங்க. ஏன்னா எந்த பதிலும் அரசு தரப்பில இருந்து வரல அப்படின்னு சொன்னேன். அந்த நிலையில இவங்க என்ன பண்றாங்க, ஏற்கனவே யார் இந்த துலுக்கர்கள் மேல போய் பண்ண போறோம்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு டிஎஸ்பி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், நீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி சொல்றாங்க. ஆனா டிஎஸ்பி சொல்வது எதையுமே இவர்கள் காதில் போட்டுக் கொள்ளாமல் நாங்கள் நடத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டிருக்காங்க. அப்ப அந்த ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் போன்ற போது இதுல நம்ம ஹிந்து மக்கள் தரப்புல வந்து இல்லாத நடைமுறைகளை எதற்காக இப்ப திடீரென்று புகுத்த வேண்டும், ஏற்கனவே அரசு புறம்போக்கு நிலத்துல ஆக்கிரமிச்சு ஒரு ஷெட்டு போடுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தார்கள், எப்படி எந்த அனுமதியும் இல்லாம ஒரு ஷெட்டு போட்டு நீங்க அப்படி நடத்தலாம், அதுவும் கோவிலுக்கு மிக அருகிலேயே என்ன இப்படி பண்றது. ரெண்டாவது, கோவிலுக்குன்னு இருக்கக்கூடிய பாதையை இப்ப அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை உபயோகப்படுத்துறார்கள், எப்படி இதெல்லாம் செய்யலாம், எப்படி இதுக்கெல்லாம் அனுமதி தரீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து கேள்வி கேட்டு இந்துக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த நேரத்துல இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த பேச்சுவார்த்தை வரும் பொழுது அங்க நாங்க வந்து சரி நீங்க கறி விருந்து தானே அவங்க சாப்பிடுவதற்கு நாமள எதுவும் யாரையும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு காவல்துறை தரப்புல யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அசைவ உணவு சமைப்பதற்கெல்லாம் நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு இந்த நம்ம தரப்பு மக்கள் சொல்லும் பொழுது நாங்கள் சைவ விருந்து வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, இது வரைக்கும் இல்லாத நடைமுறை ஏன் நீங்க வந்து மேல செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது கீழே மண்டபத்துல வச்சு போட்டுக்கோங்க, சைவ விருந்து தானே, நாங்களே கூட ஊர்க்காரர்கள் சைவ விருந்து செய்து தருகிறோம் அப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் கூட அது எதையுமே ஏற்காமல் நாங்கள் அங்கதான் செய்வோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்திருக்கிறார்கள். காவல்துறையினர் இதை வந்து நாங்க தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறையும் அவங்க தரப்பாவே பேசியிருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு இந்த கொஞ்சம் சிறிது நேரத்துக்கு முன்னாடி அந்த பகுதியிலிருந்து வந்த செய்தி பிரகாரம் துலுக்கர்கள் மலை மேலே சென்று அவங்க செய்ய வேண்டிய தொழுகை அந்த மாதிரி நமாஸ் அதெல்லாம் ஏதோ செய்து விட்டு அங்கேதான் சாப்பாடும் சமைத்து போட போகிறார்கள். அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரத்துல இந்துக்கள் நாங்க வந்து கோயிலுக்கு போறோம், நாங்க மேல போறோம்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் கிளம்புன போது எங்களை எல்லாம் போக விடாம தடுத்துட்டாங்க. தடுத்ததோட மட்டும் இல்லாம மீறி போக முற்பட்ட நம்ம இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த இருவர் மீது தாக்குதலும் நடத்தியிருக்காங்க. போலீஸ்காரர்கள் அடித்திருக்கிறார்கள், இப்ப எங்களை எல்லாம் கைது செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து தகவல் நமக்கு வருது. இந்த தகவல் எல்லாம் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் அங்க விஷ்ணுபிரியன் அவர்கள் நமக்கு இந்த தகவல் எல்லாம் கொடுக்கிறார். அப்ப நீங்க இந்த செய்தி இப்ப முழுக்கா பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு இப்ப என்னென்ன நினைவுகளுக்கு வர வேண்டும் என்று பாருங்க. எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை, இதே பிரச்சனை தான். அங்க இருக்கக்கூடிய தர்கா வழிபாட்டுக்கு நாங்க போவோம், இத்தனை பேர் இப்படி போவோம், அந்த தர்கா வழிபாட்டிற்காக நாங்க அங்க போய் எப்படி போய் பிரியாணி சாப்பிட்டாங்க யாருக்கும் தெரியாம அங்க போயிட்டு அசைவ உணவை சாப்பிட்டுட்டு இப்ப அது சரின்னு சொல்லி இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம்.
அதற்காக வழக்குகள்லாம் நடந்துட்டு இருக்கிறது பாக்குறோம். எப்படி திருப்பரங்குன்ற மாதிரி இப்ப இன்னைக்கு இன்னொரு குன்றை ஆக்கிரமித்து அந்த குன்றில் இவங்களுடைய கேள்வி என்னன்னா, இத்தனை வருஷம் நீங்க இதை நடக்கல, இப்ப எதுக்கு நீங்க திடீர்னு இப்ப கையில எடுத்து நடத்தணும்? அப்ப இது ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கத்தோட தானே. ஏற்கனவே அந்த இந்து மக்கள் அந்த கோவிலை புனிதமா நினைச்சு அங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, ஏற்கனவே வேணுகோபால் கமிஷன் அவங்களுடைய ரிப்போர்ட்ல எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வழிபாட்டு தலத்திற்கு, ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்திற்கு மிக அருகிலேயே அடுத்த மதத்தினுடைய வழிபாட்டு தலத்திற்கான அனுமதி வழங்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்ப ஆனா இங்க என்ன பண்றாங்க, இவ்வளவு கிட்டக்க ஒரு வழி இது வச்சுட்டு இப்ப நாளைக்கு இதே நேரத்துல இந்துக்களுடைய கோவில்கள் பண்டிகை திருவிழா வரும்பொழுது இப்ப இதை இவங்க தடுக்க போறாங்க. இன்னொரு விஷயம் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க, தாமரை குளத்துல இருக்கக்கூடிய மொத்த முஸ்லிம்கள் அந்த கணக்கெடுத்தா கூட இவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க, பக்கத்துல இருக்கவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு இப்ப அவங்க சொல்றாங்க. இது பாருங்க, சேலம் தீவிட்டிப்பட்டி பிரச்சனையா இருக்கட்டும், சேலம் தீவிட்டிப்பட்டி அந்த கிராமத்துல நடந்த அந்த பிரச்சனை என்ன, இந்துக்கள் வழிபாட்டு தலம் அங்க இருக்கு, மிக அருகிலேயே இருக்கு. அவங்க அந்த ரெண்டாவது இப்ப அந்த இடத்த வந்து ஒரு ஈத்கா மைதானமாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்கா மைதானமாக இப்ப அரசே வந்து இந்த புறம்போக்கு நிலத்தை தரைவாத்து கொடுத்துருக்கு துலுக்கருக்கு. அப்ப அங்க தரைவாத்து கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் ஒரு வேப்ப மரம் இருந்திருக்கிறது. அந்த வேப்ப மரத்துல வச்சுதான் இவங்க வந்து பூர்வாங்க பூஜைகளை செய்து அங்க இருந்துதான் அவங்களுடைய ஊர்வலத்தை தொடர்ந்து அங்க மேல அந்த அந்த அதுக்கு அந்த இடத்தை தாண்டி ஒரு மேடு மாதிரி இருக்கிற பகுதியில அவங்க சாமி வைத்து வழிபாடு நடத்துகிறார்கள். அப்ப எதுக்கு வேண்டும் என்று இந்த இடத்த சூஸ் பண்ணணும்? அதுக்கிட்ட இது அரசு புறம்போக்கு நிலம் தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மதத்துக்கு சார்பாக எப்படி நீங்க வந்து ஒரு கன்செஷன் கொடுக்க முடியும், சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு இது வரைக்கும் பதில் கிடையாது. அப்ப இதே போலதான் இப்ப இங்கேயும் பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இது அரசு புறம்போக்கு நிலம், அதுலயும் எப்படிப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு நடந்திருக்குன்னு பாருங்க. அந்த பேட்டர்ன் எல்லாம் எப்படி வருது பாருங்க. திருப்பரங்குன்றத்திலையும் நடந்த அதே விஷயம் இப்பொழுது இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. இதே போலதான் இப்ப வந்து மேட்டுப்பாளையத்துல கரட்டு மேடு அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில அந்த கரட்டு மேடு மேல போயிட்டு ஒரு தர்கா மாதிரியான ஒரு அமைப்பை அங்க ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பை இப்ப அங்க கொண்டு போய் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அப்ப நாளடைவில் நாளைக்கு இதே போல அங்கேயும் இந்த ஆக்கிரமிப்பை தொடரப் போகிறார்கள். கோயம்புத்தூர்ல இதே போல சுடுகாடு அப்படிங்கிற பேர்ல சுடுகாடு ஆக்கிரமிப்பு எவ்வளவு நடந்திருக்கு, அதுக்கான செய்திகள் சிந்தனைகளை நம்ம இங்கேயே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த சூழ்நிலை, இந்த போர்வைகள்ல பார்க்கும் பொழுது இன்னைக்கு தமிழகம் எங்கும் குன்றுகளை ஆக்கிரமிப்பது, எங்க இந்து கோயில்கள் இருக்கோ அந்த இடத்துல போய் தேவையே இல்லாத ஒரு பிரச்சனைகளை பண்ணுவது, அந்த இடத்தை ஆக்கிரமிப்பது, அவர்களுடைய வழிபாட்டை தடுக்கும் விதமாகவே நடந்து கொள்வது என்று தொடர்ந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்துக்கள் எல்லாம் வந்து புகார் கொடுக்கும் பொழுது அரசாங்கம் எதுவும் கண்டு கொள்ளாமல் அமைதியாக இருந்துவிட்டு அந்த பிரச்சனை வரும் பொழுது இப்ப வந்து இன்னைக்கு பிரச்சனை வந்து இந்துக்கள் போராட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இந்த ஃபீஸ் கமிட்டி மீட்டிங்க்கு இந்த டிஎஸ்பியோ இவங்களும் வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த இந்துக்கள் இன்னைக்கு இந்த போராட்டம் என்பதை வீதியில் இறங்காவிட்டால் இன்னைக்கு அந்த மலையில போய் இவங்க கறி விருந்து செஞ்சு சாப்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நடந்திருக்கும். அதற்கான முயற்சி தானே இதே. இப்ப தீவெட்டிப்பட்டிலையும் அதே தான் பாருங்க. இப்ப தீவெட்டிப்பட்டியில இப்ப அவங்க அந்த போராட்டம் அது இதுன்னு வந்ததுனால அந்த ஈத்கா மைதானம்ங்கிறத ஒண்ணு செய்து அதற்கு கம்பி வேலியெல்லாம் போடப்பட்டது. இவ வடக்கிறதுனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த கம்பி வேலி எல்லாத்தையும் அறுத்து இருந்திருக்கிறார்கள், மீனம் போட்டது எல்லாத்தையும் எடுத்திருக்கிறாங்க. அப்ப கேட்ட போது அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க மீறி போய் பண்ணிட்டாங்க அதை அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. அதுலயும் கூட அங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு தாசில்தார், அது துலுக்க தாசில்தார் வந்த உடனே வேக வேகமாக அந்த ஆர்டரை போட்டு அந்த இடத்த வந்து கொடுக்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அரசாங்கமும் இன்னைக்கு அதற்கு தொடர்புடைய இந்த அரசாங்க அதிகாரிகளும் இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார்கள்னு பாருங்க. இந்த ஆக்கிரமிப்பை எப்படியெல்லாம் இவர்களுடைய ஆசையினுடனும் கூட அந்த ஆக்கிரமிப்புகள் இன்னைக்கு நடந்தேறுகின்றன அப்படிங்கிறதையும் பாருங்க. மொத்தத்துல இன்னைக்கு இந்துக்கள் இதற்காக வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். இது ஏதோ வந்து இந்த போராட்டம் வந்து நீங்க நல்லா பார்க்கணும். திருப்பரங்குன்றத்துல நடந்துச்சு. திருப்பரங்குன்றத்துல நடந்த போது என்ன திருப்பரங்குன்றத்துல நடக்க போகுது, வேற அடுத்த எங்க என்ன பண்ண போறாங்க, அப்ப திருப்பரங்குன்ற ஒண்ணு இந்த மாதிரி அது ஏற்கனவே பல காலமா இருக்கு, ஏதோ இந்துக்கள் தான் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு அன்னைக்கு பல பேர் பேசுறது இங்கே இந்த நடுநிலைவாதிகள் சொல்லணும் இங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்ப இந்த தாமரை குளம் இது ஒரு ஓரமாக அங்க ஒரு கோயிலை அமைத்து இந்துக்கள் அமைதியாக வழிபட்டு கொண்டிருக்கார்கள். இப்ப நீ அங்க போய் எதுக்கு இதை நீ வைக்கணும்? எந்த ஒரு அனுமதியும் பெறாம நீ ஒரு ஷெட்டு போடுற. இதே போல ஒரு அரசு புறம்போக்கு நிலத்துல ஒரு கோவிலோ இல்ல ஒரு ஷெட்டோ போட்டுற முடியுமா? இந்துக்கள் போட்டா அதை விட்டுருவாங்களா, அலோ பண்ணுவாங்களா? அப்ப எப்படி நடக்குது பாருங்க. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணை மூடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம பகுதிக்கு வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது.
ஏற்கனவே சென்னிமலையில் அதே போலதான் கிறிஸ்தவர்கள் அதை இந்த மலையை ஆக்கிரமிப்பதற்காக வந்தார்கள். அப்ப அதே போல இந்துக்கள் இதே போல கிளர்ந்திலிருந்து ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அங்கிருந்து அந்த கிறிஸ்தவர்கள் விரட்டப்பட்டார்கள். இன்னைக்கு இங்க இந்த துலுக்கம் இந்த மலையை இந்த குன்றை ஆக்கிரமிக்க இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். அதற்கு எதிராகவும் இன்னைக்கு இந்துக்கள் கிளர்ந்திலிருந்து போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால இந்த இந்துக்களுடைய இந்த போராட்டம் என்பது வெற்றி பெற வேண்டும். அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஷெட்டு மற்ற அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். இதற்காக நம்ம அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்களும் இவர்களுக்கு உறுதுணையாக நாம் நிற்க வேண்டும். இந்த செய்தியை நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம கொண்டு போய் அந்த இந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும். அதைதான் இந்த செய்தியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இல்ல அப்படின்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஜகா தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு ஏன்னா இது ஒரு விதமான லேண்ட்ஜகாத், இன்னொரு விதமான லேண்ட்ஜகாத் என்ன, வக்ஃபுன்னு சொல்லி அந்த இடங்களை எல்லாத்தையும் ஆக்கிரமிப்புக்கு அப்படிங்கிறது நடந்துட்டு வருது. ஸோ இதுல இருந்தெல்லாம் நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். ஒரு இடத்தில் பாதிப்பு நடக்கும் பொழுது அதற்கு அத்தனை இந்துக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்நாடகா சிவமோகா பத்ராவதி பகுதி இங்க ஒரு மிலாடி நபி ஊர்வலத்தில் இருந்த கோஷம் மற்றும் எம்எல்ஏ பேசின பேச்சு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. மிலாடி இந்த சிவமோகா பத்ராவதி இந்த பகுதியில் நடந்த மிலாடி ஊர்வலத்தில் அவங்க ஊர்வலம் மட்டும் போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க, பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தானுக்கு ஆதரவான எழுப்பினதான் பிரச்சனையா இருக்கு. இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளத்தில் வெளியாகி அது பெரிய பரபரப்பு ஏற்படுத்துது. இது தொடர்பாக பாஜக தலைவர்கள் மற்றும் இந்து அமைப்புகள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க. மேலும் தேச துரோகிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கப்பட்டது. கோரிக்கைப்பட்டு தொடர்பாக கைது செய்ய வேண்டும் அப்படின்னு போராட்டத்தை இந்து அமைப்பினர் கையில் எடுத்தனர். இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கும் போது இந்த வேளையில பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி பத்ராவதி பகுதியை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ சங்கமேஸ்வரர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் முஸ்லிம் நண்பர்களால் 4 முறை எம்எல்ஏ ஆனேன், அடுத்த ஜென்மத்தில் நான் முஸ்லீமாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இது மிகப்பெரிய லெவல்ல ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துற பாஜக தலைவர் இத்தகைய பேச்சு என்ன ஒரு மத மாற்றத்தை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இவர் மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? மிலாது நபி ஊர்வலமாம். அந்த மிலாது நபி ஊர்வலத்துல ஒரு கலவரம். என்ன ஒரு காமெடியா இருக்குன்னா, இந்த மிலாதி நபி ஊர்வலம் அப்படிங்கறதே ஷிர்க் அப்படின்றாங்க, அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. மிலாதி நபி ஊர்வலம்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது, அது ஏற்படுத்தப்பட்டது, இது ஷிர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அப்ப அது ஒரு ஷிர்க் அப்படின்னு சொன்னா அப்ப எதுக்காக இப்ப நீங்க அந்த ஊர்வலத்தை நீங்க நடத்துறீங்க? அப்ப ஏற்கனவே இப்ப விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அங்க நடந்தது. அப்ப அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு மாதிரியே இப்ப இந்த ஒரு மிலாதி நபி ஊர்வலம் ஒண்ணு நடத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு அங்க வருது இல்ல. ஏன்னா நீங்க மிலாதி நபிங்கிறதே ஷிர்கு, மிலாதி நபி ஊர்வலமே கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்ப எதுக்காக அந்த ஊர்வலம் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. சரி, அப்ப இந்த ஊர்வலத்தை நடத்தக்கூடியது நோக்கமே கலவரம். அப்படியே இந்துக்கள் ஒரு ஊர்வலம் நடத்தினா அந்த ஊர்வலத்திலையும் நீ கலவரத்தை ஏற்படுத்தணும். எப்படினாலும் கலவரம். பாருங்க, மாண்டியா, இதே கர்நாடகா மாண்டியா பகுதியில விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அமைதியாக போய்கொண்டிருக்கு. அதுல வேண்டுமென்றே கல்லெறிந்து அதுல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. எந்த அளவுக்கு கர்நாடகா அரசு என்பது இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரவாதத்தினுடைய பிடியில் போய்கொண்டிருக்கிறது என்று பார்க்கணும். ஒரு முறையும் கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்துட்டே வாங்க. இன்னைக்கு இந்த ஊர்வலத்துல என்ன பண்ணிருக்காங்க, பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷமும் எழுப்பியிருக்கிறார்கள். அப்ப அப்படி ஒரு கோஷம் எழுப்பி இன்னைக்கு அந்த ஒரு ஊர்வலம் நடக்கிற நேரத்துல பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லவன இது வரைக்கும் அரசு கைது செய்யவில்லை. இந்த ஊர்வலத்தில் இவ்வளவு பெரிய அப்படி ஒரு கலவரம் நடந்திருக்கு. இந்த கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள், இதுக்கான காரணம் என்ன, அது சம்பந்தப்பட்டவர்கள், இந்த ஊர்வலத்தை நடத்தியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்ப இதே ஒரு ஹிந்து ஊர்வலம்னா அதுல நடந்துச்சுன்னா அந்த ஊர்வலத்தை யாரு ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்க பேர்ல எல்லாம் கேஸ் போடுவீங்கல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டுல கூட ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க. இது இந்த கண்டிஷன், அந்த கண்டிஷன். இப்ப அந்த மதுரையில ஒரு மாநாடு நடந்தது, முருக மாநாடு நடந்தது. அந்த முருக மாநாடுக்கு எதெல்லாம் சாத்தியமே இல்லையோ அந்த சாத்தியமற்ற கண்டிஷன் எல்லாம் போட்டாங்க. இத்தனைக்கும் அது ஒரு அரசியல் மாநாடு கிடையாது, மத மாநாடும் கிடையாது. ஒரு முருக பக்தியை கந்தசஷ்டி கவசம் சொல்ல போகிற ஒரு மாநாடு என்று சொல்லியும் கூட அவங்க என்ன பேச போறீங்க அங்க அப்படிங்கறது வரைக்கும் கோர்ட்டு கேட்டது
இங்க வந்து தடை வச்சாங்க. இதுதான் பேசணும்னு சொல்லி லிஸ்டே வேற கொடுத்தாங்க, என்னென்ன கருத்துக்களை தாண்டி நீ பேசக்கூடாது. ஆனா அது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு மாநாடு நடத்துதாங்க. அனுமதியே வாங்கலையா அந்த இடத்துக்கு. அந்த அதாவது அனுமதி வாங்கல மீன்ஸ் அந்த இடத்துடைய ஓனர் கிட்ட அனுமதியே வாங்கலையா. இப்ப நம்மனா என்னென்ன லிஸ்ட் கொடுக்கணும், ஓனர் வந்து ஒரு அனுமதி லிஸ்ட் கொடுக்கணும், என்ஓசி கொடுக்கணும், தீயணைப்பு படை ஒரு என்ஓசி தரணும், அப்புறம் இன்னெல்லாம் துறை இருக்கோ அத்தனை துறையிட்டு என்ஓசி வாங்கிட்டு வந்துருவான். ஒரு பிள்ளையார இருக்கிறதுக்கு அத்தனை என்ஓசி நீ வாங்கி ஆகணும். ஆனா இவ்வளவு பெரிய மாநாடு துலுக்க நடத்துவானா அவனுக்கு நீங்க எந்த என்ஓசியும் தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு சட்டமே கிடையாது, எல்லா சட்டமும் அவங்களுக்கு ஃப்ரீ சட்டம் போல இருக்கு. அப்ப அந்த மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுல வந்து இந்த நாட்டின் பிரிவினைக்கு எதிராக பேசப்பட்டது. அப்ப அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு லிஸ்ட் போட்டுச்சு கோர்ட்டு. அப்ப அந்த மாநாட்டுல சுமோட்டோவா எடுத்துக்கலாம்ல, இதெல்லாம் எப்படி பேசப்பட்டது இந்த மாநாட்டுலன்னு யாரும் கேள்வி கேட்கவில்லை. சரி, அடுத்ததாக இப்ப பாருங்க, இதே தமிழ்நாடும் கர்நாடகம் எப்படி எல்லாத்துலயும் மேட்ச் ஆகுதுங்கிறதுக்காக இப்ப இந்த தமிழ்நாடு விஷயத்த நான் சொன்னேன். இப்ப கர்நாடகால நாட்டிற்கு எதிரான இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பயங்கரவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் தூக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஊர்வலம், அந்த ஊர்வலத்துல ஏற்பட்ட கோஷங்கள் இவ்வளவு நடந்து அவன் கைது செய்யப்படவில்லை. தமிழகத்திலேயே ஒரு சம்பவம் இப்ப நடந்தது. தமிழகத்துல தேனி கம்பத்தை சேர்ந்த ஒரு உஸ்தாத் முகமது, தேனி மாவட்டத்தை சேர்ந்த கம்பத்தை சேர்ந்த உஸ்தாத் பீர் முகமது சதகி அப்படின்னு சொல்லி ஒருத்த வந்து ஹதீஸை அடிப்படையாக வைத்து இந்தியாவின் மீது படையெடுக்க வேண்டும் என்று பேசுகிறான். இந்த மாதிரி அவன் பேசினானே அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்வினையாற்றிய பாலகௌதமன் அவர்கள் மீது இவங்க வந்து சம்மன்ஸ் எல்லாம் அனுப்பி விசாரணை எல்லாம் கூப்பிட்டாங்க. ஆனா நாட்டிற்கு எதிராக, இந்த இறையாண்மைக்கு எதிராக, இந்த தேசத்திற்கு எதிராக பேசினவன் மேல எந்த வழக்கும் கிடையாது. அவன் கைது செய்யப்படவில்லை. அவன் ஏண்டா கைது செய்யப்படல, இன்னும் அவன் மேல ஏண்டா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு யாராவது ஒரு ஆள் கேட்டா, யார் கேட்டாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது. இது தமிழகம். இன்னைக்கு பாருங்க, பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா எடுக்காம அந்த எம்எல்ஏ பேசுறாரு, நான் வந்து என்னால இது 4 முறை நான் வந்து இந்த முஸ்லிம்களாலதான் நான் ஜெயித்தேன். இதுக்கும் நம்ம தமிழ்நாட்டுல உதாரணம் இருக்கு. திருப்பூர் எம்எல்ஏ இதே தான் பேசினார், கடிதம்லாம் எழுதினாரு ஸ்டாலினுக்கு. பள்ளிவாசல் ஆக்கிரமிப்பு அகற்றதுக்கு, ஆக்கிரமிப்பு அதுவும் என்ன கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில கவர்மெண்ட் வந்து அந்த ஆக்கிரமிப்பை செய்ய வர்றாங்க. இப்போ காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வர்றாங்க. அப்ப அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வரும்பொழுது அங்க ஒரு போராட்டம் அடிக்கிறது, ஒரு கலவரம் பண்றாங்க துலுக்கெல்லாம். அந்த இடத்துல ஏன்டா அப்படி நடக்குதுன்னு கேக்குறதுக்கு திருப்பூர் எம்எல்ஏ கடிதம் எழுதுறார், இவங்களாலதான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒத்து போகுது பாத்தீங்களா தமிழமும் கர்நாடகமும். அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப பேசியிருக்கார், அது இவர் சொல்றாரு. ஏன்னா இவர் இந்து மதத்துல தான் இருக்காரு. என்னதான் இவர் வந்து துலுக்கனாலதான் நான் ஜெயிச்சேன்னு இவர் சொல்லிக்கிட்டா கூட, யாரு இந்த சங்கமேஸ்வரன் காங்கிரஸினுடைய எம்எல்ஏ, அதை அவன் ஏத்துப்பானான்றது கேட்கணும் இல்ல. நான் அடுத்த ஜென்மத்துல நான் வந்து பிறந்தா நான் வந்து துலுக்கனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்காராம். அதுல அவன் மறுஜென்மம்ங்கிறதே அவன் ஒத்துக்கலையே, அவங்க கான்செப்ட்லயே கிடையாது அவங்களுக்கு மறுஜென்மம் சொல்லிட்டு. இது அவன் ஏத்துப்பானா கேட்டு சொல்லணும் அந்த எம்எல்ஏ தான். ஏற்கனவே ஹிமந்த பிஸ்வா சர்மா சொன்னார், இப்ப இந்த நாடு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டு மேல நீ வெறுப்பு பேச்சு பேச போறேன்னா தயவு செஞ்சு இந்த நாட்டுல இருக்காத, நீ பாகிஸ்தானுக்கு போயிடுனாரு. பாகிஸ்தான் ஜிந்தாபாத்ன்னு சொல்றோம், எதுக்கு இந்த நாட்டுல இருக்கணும்? என்னோட வரி பணத்துல நீயே இங்க வாழணும். இப்போ பாகிஸ்தான் தாராளமா போலாமே, யாரும் வேணாம் உங்களை எல்லாம் தடுக்க போறது இல்லை. யாரெல்லாம் போகணும்னு சொல்றாங்களோ நம்ம வேணா மத்திய அரசாங்கத்திட்ட பேசி அவங்க எல்லாம் அனுப்பிச்சு வைங்கன்னு வேணாலும் நம்ம சொல்லலாம், கிளம்பி போலாமே, எதுக்கு இங்க இருக்கணும் நீங்க? ஆகையினால இன்னைக்கு தென் மாநிலங்கள் அனைத்துமே, இது கேரளா மட்டும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது. கேரளாவில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிஎஃப்ஐனுடைய ஊர்வலம் எப்படி நடந்தது, மாஃப்லா கலவரத்தின் பொழுது எப்படிப்பட்ட ஒரு கலவரம் நடந்தது, இந்த மாஃப்லா கலவரம், இந்த நாட்டுல நடந்த கலவரம் எப்படிப்பட்ட ஒரு இன அழிப்பு நடந்தது அந்த நேரத்துல அப்படிங்கிறது வரலாறு. ஆனா அந்த மாஃப்லா கலவரத்துல என்ன மாதிரியான உடை அணிந்திருந்தார்களோ அதே மாதிரியான உடைகளை அணிந்து கையில ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை பிஎஃப்ஐ நடத்தினாங்க. அப்ப இதே போல கேரள அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது, யாரையும் கைது செய்யவில்லை. அப்ப இன்னைக்கு இந்த தென் மாநிலங்கள் அனைத்துமே எப்படி பயங்கரவாதிகளின் பிடியில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டும். அதற்கு எப்படி ஒரு ஓட்டிற்காக இந்த
இங்க ஆளக்கூடிய அரசாங்கங்களும் எப்படி அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். ஆனா இதை எல்லாம் எவ்வளவு நாள் இன்னும் மத்திய அரசு சகித்து கொண்டிருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த மாதிரியான பயங்கரவாதங்கள் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பயங்கரவாதங்கள் ஏன் நடந்து கொண்டிருக்கின்றன? இதுக்கு ஒரு தனி நபரோ ஒரு அமைப்போ காரணம் இல்லை. அதை தான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். இது அனைத்திற்கும் காரணம் என்கிறது அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத சித்தாந்தங்கள் அந்த மத போதனையோட சேர்ந்தே வருகின்றன. அவைகள் நீக்கப்படாத வரை இவையும் இந்த பயங்கரவாதமும் நீக்கப்படாது. இதை தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அது இந்த ஒரு செய்தியிலும் நம்ம அதை காண முடிகிறது. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 8/4/2025 முதல் அமலுக்கு வந்தது. அது ஒரு லோக்சபா ராஜ்யசபா இரண்டில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டு 8 நாளிலிருந்து நாடு முழுவதும் அமலுக்கு வரப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் இதுல இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சட்டப்பிரிவு 14 என்ன சொல்றதுன்னா தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மட்டுமே பதவியில் தொடர முடியும். நாமினேட்டட் மெம்பர்ஸ் அலோடு கிடையாது. அதாவது நாமினேட் மெம்பர்ஸுக்கு 8/4/2025 பிறகு பதவியில் தொடர முடியாது. வக்ஃப் போர்டு வாரியத்தில் இருக்கக்கூடிய பதவிகள் முக்கிய பதவியில் தொடர முடியாதுன்னு சொல்லுது. இதுக்கு இது தொடர்பாக இந்த சட்டத்திற்கு எதிராக ரிட் பெட்டிஷன் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுது, இந்த சில இடத்துல சென்ட்ரல் வக்ஃப் போர்டு கவுன்சில் மற்றும் மாநில வாரியங்கள் புதிய நியமனங்கள் செய்ய மாட்டோம் என்று ஒரு உறுதியை கொடுத்துருந்தாங்க இந்த இதில். ஆனா இதுல என்ன பண்றாங்கன்னா, நான் எலெக்டட் மெம்பர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து இந்த பதவியில இருக்காங்க. ஆனா அரசு என்ன சொல்லுது, இது 15/5/2025 முடிவுபட்டது, அதனால இனிமே தொடர மாட்டாங்க அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது இருக்காங்கன்னா தமிழ்நாடு வக்ஃப் போர்டுல மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நியமிக்கப்பட்டவர்கள் நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே இப்போ பாத்தீங்கன்னா 9வது மாசம் 5வது மாசத்தோடு முடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த 4 மாசங்கள் இன்னும் சட்டத்திற்கு புறம்பாக அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். இதுக்கு தொடர்பாக ஒரு ரிட் பெட்டிஷன் நிலுவையில் இருக்கு. இந்த செய்தி எடுப்பாங்க. இந்த வழக்கினை திரு சௌகத் அலி அவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். அவர் சூஃபி இஸ்லாமிக் போர்டு அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் வைத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பல விதிமீறல்கள் வக்ஃபுலா இருக்கலாம். அடுத்து பல மசூதிகள்ல இருக்கக்கூடிய பல விதமான வழிபாட்டு முறைகளை ஒழிக்கிறது. அது மட்டும் இல்லாம ஊழல், அது இல்லாம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சாதாரண மசூதிகளை எல்லாம் ஒரு அடிப்படைவாத சித்தாந்தம் கொண்டவர்கள் அந்த மசூதிகளை ஆக்கிரமிக்கிறது, தர்காக்களை ஒழிப்பது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் ஒரு சூழ்நிலையில பலர் இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இதுக்காக புகார் அளிக்கவும் முன் பல புகார்களும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா இதுல சிலதுக்கு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனா அந்த நடவடிக்கைக்காக அவர் பல போராட்டங்களை நடத்தி காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இந்த நிலையில இப்ப வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை இப்ப மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கிறது. இப்ப வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா வந்ததுக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப வக்ஃப் வாரியத்துல இருக்கக்கூடிய அதாவது அந்த கமிட்டியில இருக்கக்கூடியவர்கள் எலெக்டட் மெம்பர்ஸாக இருக்கணும். நான் எலெக்டட் மெம்பர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த தேதிக்கு பிறகு அந்த நான் எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்க முடியாது. ஆல்ரெடி எலெக்டட் மெம்பர்ஸ் என்னன்னா அவங்களுடைய பதவி காலம் முடிகிற வரைக்கும் இருக்கலாம். அதற்கப்புறம் புதிய எலெக்டட் மெம்பர்ஸ் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இவ்வளவு பெரிய சட்டங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமும் கூட தமிழகத்துல மட்டும் எந்த மாற்றமும் ஏற்படுத்தவில்லை. தமிழக அரசும் இதற்கு ஆதரவாக இருக்கிறது. அதான் பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வக்ஃப் வாரியத்தினுடைய பெருவாரியான ஊழியர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, அவங்க அவங்க சித்தாந்தத்தை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக முயற்சி பண்றாங்க. அவங்க சித்தாந்தம் தான் ஜெயிக்கணும்னு ஒரு முயற்சியாக அவங்க எல்லாமே சட்டவிரோதமாக அந்த வக்ஃப் வாரியத்தை இன்னைக்கு கையாண்டுட்டு வராங்க. அதுக்கு தமிழக அரசும் துணை போகிறது. இந்த நிலையில தான் இப்ப அவர் என்ன சொல்றாரு, சௌகத் அலி அவர்கள் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா இப்படித்தானே சொல்கிறது, அப்ப இவங்க எல்லாருமே நான் எலெக்டட் மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுடைய பதவி காலம்ங்கிறது முடிஞ்சாச்சு. அப்ப பதவி காலமே இல்லை அப்படின்னு சொன்னா, எலெக்டட் பாடி இல்லை அப்படின்னா கோரமே இல்லை. அப்ப கோரம் இல்லாமல் எந்த முடிவுமே எடுக்கப்படாது. ஆனா அதை மீறி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பல முடிவுகள் இன்னும் அதுல எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்ப இது எல்லாமே சட்டவிரோதமானது தானே அப்படிங்கறது தான் இப்ப கேள்வியே.
அப்ப இந்த சட்டவிரோதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் வந்து இன்னும் அரசு வந்து ஆதரவாக இருக்கிறது? யாருக்காக இந்த இன்னும் வந்து இந்த வக்ஃப் வாரியம் கலைக்கப்படாமல் எலெக்டட் மெம்பர்ஸ் இன்னும் வந்து ஏற்படுத்தாம இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம வந்து பதில் தெரிய வேண்டியதா இருக்கிற, அந்த கேள்விக்கான பதில் சொல்ல வேண்டியதாகவும் நம்ம நினைக்கிறோம். அப்ப இந்த வழக்கு அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பயங்கரவாதம், பிரிவினைவாதம், ஏற்கனவே இருக்கக்கூடிய பாரம்பரியமான அந்த இஸ்லாமிய சடங்குகளை வந்து ஒழிக்க நினைக்கக்கூடிய கும்பல், இந்த கும்பல்களிலிருந்து சாதாரண முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழக்காக நம்ம பார்க்க வேண்டும். சாதாரண முஸ்லிம்களுடைய அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு வழக்காக இதை நம்ம பார்க்க வேண்டும். இன்னும் எப்படி இதை பார்க்கணும்னா, இந்த வழக்கு அதாவது அடிப்படைவாதிகள் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது பொருந்தாதா? அந்த அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் இன்னைக்கு புதிதாக உருவாக்கப்படக்கூடிய சட்டங்களோ இல்ல ஏற்கனவே இருக்கிற சட்டங்களோ அந்த அடிப்படைவாதிகளுக்கு மட்டும் அந்த சட்டம் பொருந்தாதா? அப்ப இதுனா அம்பேத்கர் சட்டமா இல்ல அடிப்படைவாத சட்டமா அப்படிங்கக்கூடிய கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு வழக்காக நாம் இதை பார்க்க வேண்டும். திரு சௌகத் அலி அவர்கள் அடிப்படைவாத இந்த துலுக்கர்களிடமிருந்து சாதாரண துலுக்கர்களை காப்பாற்றக்கூடிய, அவர்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக போராடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். தொடர்ந்து அவர் இந்த பணியை அவர் வந்து செய்து வருகிறார். அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். இந்த வழக்கில் அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த வழக்கு என்பது நிச்சயமாக வெற்றி பெற வேண்டிய ஒரு வழக்கு. அப்போதுதான் இந்த சட்ட விரோதத்திற்கும் இன்னைக்கு வக்ஃப் வாரியத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முறையீடுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும். அதற்காக இந்த வழக்கு வெற்றி பெற வேண்டும் என்று நாமும் வாழ்த்துகிறோம். குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற்றது. இதுக்கு முன்னால் வந்து தன்கர் இருந்தார். தன்கர் தன்னோட உடல்நலக்கு காரணமாக வந்து பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் வந்து தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகப்பட்டது. கட்டாயத்தின் காரணமாக வந்து என்டிஏ கூட்டணி சார்பாக வந்து சிபி ராதாகிருஷ்ணனும் இண்டி கூட்டணி சார்பாக வந்து சுதர்ஷன் ரெட்டியும் அவர் வந்து நிறுத்தப்பட்டிருந்தார்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு பேருக்கும் வந்து பெரிய அளவில் கடும் போட்டியெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. ஏன்னா வந்து என்டிஏ கூட்டணிக்கு தான் அதிக பெரும்பான்மை வாக்கு இருந்தது. அதனால் காரணமாக மிகவும் எளிதாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். அவர் வந்து பெற்ற மொத்தம் வந்து 752 வாக்குகள் பதிவாக வேண்டியதும் அதில் வந்து 452 வாக்குகள் பெற்றுள்ளார். சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் வந்து 300 வாக்குகள் பெற்றிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா மொத்த பதிவான வாக்குகள் 92%. அதில் வந்து 15 வாக்குகள் தவறாக, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளோட நிலைமை பார்த்தீங்கன்னா 15 வாக்குகள் தவறாக போகுது, இன்வேலிட் ஓட்ஸ். அதாவது எப்படி பார்க்குறாங்கன்னா வந்து இது ஒரு கிராஸ் ஓட்டிங்காக இருக்கலாம், மறைமுகமாக எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. எனும் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்பட விஷயம் என்னன்னா, தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3வது தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு இருக்கார். முதல்ல ஒரு ராதாகிருஷ்ணன், 3வதும் ராதாகிருஷ்ணனாக இருக்கிறார். ஸோ இந்த தமிழகத்தில் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா மோடி அவர்கள் செய்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கூறுகிறார்கள். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? முதலில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் என்பது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம். ஏன்னா என்டிஏ பெரும்பான்மையாக இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 15 ஓட்டுகள் வந்து கிராஸ் ஓட்டிங் ஆகியிருக்கு. ஏன்னா கூடுதலாக 15 ஓட்டுகளை வந்து அவர் 15 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு பெரிய பலமாக இருப்பதாக வெளியில வந்து ஒரு தோற்றம் இதை காண்பித்து கொண்டிருந்தாலும் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய பிளவு அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக இன்னைக்கு தெரிந்திருக்கிறது. அப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. அடுத்தது இதுல நம்ம ஒண்ணு பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, மோடி அரசு வந்து இந்த தடவை பாஜகவினுடைய அரசு வரும் பொழுது அதாவது பாஜக மட்டும் அதிக தனிப்பெரும்பான்மையுடன் இந்த தடவை ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்டிஏனோட கூட்டணி பலத்துலதான் இன்னைக்கு ஆட்சி இருக்கிறது. அதனால இன்னைக்கு பாருங்க, உலகத்துல எல்லா நாடுகள்லயும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு டீஸ்டெபிளைஸ் ஆக பண்ணி கொண்டிருக்கிறதை நம்ம பாக்குறோம். டீப் ஸ்டேட் இன்னைக்கு எப்படி டீஸ்டெபிளைஸ் பண்ணி கொண்டிருக்கிறது என்று பார்த்து வருகிறோம். அதனால இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில தானே இன்னைக்கு ஆட்சி இருக்கிறது. அதனால மோடி அரசை எப்படியாவது அசைத்து பார்த்து விடலாம், இங்கும் அது மாதிரியான விஷயங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பலர் கணக்கிட்டனர். ஆனா அந்த கணக்குக்கெல்லாம் இன்னைக்கு வந்து தவிடுபொடியாகி கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். ஏன்னா
கூட்டணி ஆட்சி மாதிரியான ஒரு தோற்றமே இங்க இல்லை. எப்படி வந்து ஒரு தனிப்பெரும்பான்மையினுடன் ஒரு ஆட்சி இருந்தால் எந்த அளவுக்கு அது சுதந்திரமாக எப்படி ஒரு ஆட்சியாக இருக்குமோ அதே போன்ற ஆட்சி தான் இன்னைக்கு மோடி ஆட்சி என்பது போய்கொண்டிருக்கிறது. அதை நம்ம கண்கூடா நம்ம பாக்குறோம். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அது என்ன இன்னும் நாளுக்கு நாள் இப்ப வந்து அதுல வந்து ஒரு பலம் தான் பெற்று கொண்டிருக்கிறார்கள் தவிர அதுல வந்து எங்கேயும் வந்து விரிசல்கள் ஏற்படுத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு திறமையாக கூட்டணியை இன்னைக்கு கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். ஆனா அதே நேரத்துல இவங்க என்ன யாருக்கு வந்து இவங்க ஆப் வைக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து தளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம இந்த இடத்துல பாக்குறோம். அதுக்கப்புறம் இப்ப வந்து எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, ஏடா என்ன இவ்வளோ பெரிய தேர்தல்லாம் நடக்குது, அந்த தேர்தலுக்கெல்லாம் நீங்க வந்து இவிஎம் தான் வைக்கணும், இவிஎம் தான் டிரான்ஸ்பரன்சி, இவிஎம்ல தான் ஊழலே கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இதுக்கு மட்டும் ஏன் வந்து பேலட் மெத்தட் பழைய பேலட் மெத்தட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கிகளோட இது அப்படின்னு எல்லாம் போஸ்டர்ஸ் எல்லாம் போடுறத நான் பாக்குறேன். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஜனாதிபதி அதாவது துணை ஜனாதிபதி தேர்தல்களுக்கு அதுக்கான ஓட்டிங் மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு புரோட்டோகால் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை போய் பார்க்கணும். இந்த மெசேஜ் போட்டவங்க அதெல்லாம் போய் படிக்காம போட்டிருப்பாங்களா இருக்கும், அதெல்லாம் போய் பாருங்க. அது எப்படி தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறத பாருங்க. முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த இவிஎம்ல நீ குறை சொல்லிக்கிட்டே இருக்கல்ல, இவிஎம்ல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கேள்வி என்னன்னா, இவிஎம்ல இப்ப எதிர்கட்சிகள் எந்தெந்த மாநிலத்துல ஜெயிச்சிருக்கோ அதெல்லாம் ஃப்ராடு, அப்படிதான் ஜெயிச்சிருக்கோம், ஏன்னா எங்களுக்கு அதுலயும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ரிசைன் பண்ணு, திரும்ப பேலட் மெட்டர்ல தேர்தல் வச்சு நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு வேணா சொல்லு. நீ சொல்லணும் இல்ல, நீ அவன் இந்த பக்கம் பிஜேபி ஜெயிச்சா மட்டும் இவிஎம் ஃப்ராடு, காங்கிரஸ் ஜெயிச்சா இவிஎம் ஃப்ராடு கிடையாதா? ஜனநாயகம் அது ஜனநாயகம் என்றது அப்ப மட்டும். அதனால இது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நாங்க எங்க வீட்டுல விளையாடுவோம், ஏதோ கேரம் போர்டு இந்த மாதிரிலாம் விளையாடுவோம். சின்ன வயசுல நானும் என் தம்பியும் விளையாடும் போது என் தம்பி என்ன பண்ணுவான், அது நம்ம விளையாட்டுல தோத்துட்டே வர்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த கேரம் போர்டு கையினை களைச்சு விட்டு போயிடுவான். ஏன்னா அவன் தோக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னு சொன்னா வேகமா அழுது வீட்டுல இருக்கிற மற்றவங்கள மேல வந்து ஒரு கவனத்தை கொண்டு வர வச்சு திசை திருப்பி அந்த இதை வந்து ஆட்டத்தை முடிச்சிருவான். அந்த மாதிரி இப்ப என்ன எதிர்கட்சிகள் பண்ணுது அப்படின்னு சொன்னா, தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எது மேலேயாவது ஒரு குறைய சொல்லி அதுல ஒரு பலவீனப்படுத்தி அதை ஒண்ணு பண்ணணும். இந்த வேலையை தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் தொடர்ந்து செய்துட்டு இருக்கே தவிர இதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒன்றும் அங்க விஷயமாக இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு தமிழர் என்பவர் இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்கார். இப்ப இந்த மாதிரி விஷயத்துல வரும்பொழுதுதான் இப்ப வந்து தமிழ்நாட்டுல பிறந்தாலே தமிழர் அப்படி என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து கூட நேற்றுக்கு பேசுறாரு. அதாவது சிபிஆரை பத்தி பேசுறாராம் அவரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ஆனா எனக்கு என்ன டவுட் வந்தது அப்படின்னு சொன்னா, திடீர்னு வந்து அவருக்கு ஸ்டாலின் குடும்பத்தோட ஏதாவது பிரச்சனை வந்துருச்சோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. ஆமா, ஏன்னா இப்ப வந்து தமிழகத்துல பிறந்தாலே தமிழர் அப்படின்னு தமிழர் இல்லைன்றாரு. அப்போ ஓங்கோல்ல இருந்து வந்தவரை இவர் என்ன சொல்லுவாரு? தமிழகத்துல பிறந்தவங்களே தமிழர் ஆக முடியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டாரு. இப்போ ஓங்கோல்ல இருந்து வந்தவர் இருக்காரு, இப்ப அவரை தான் அவரு சொல்றாரா, அவை சேர்த்து டைரக்டா சொல்ல முடியாதுங்கிறதுனால இப்படி சொல்லி இப்படி 4 பேர் இப்ப நம்ம கேள்வி கேட்போம்ல அப்படிங்கிறதுக்காக சொல்றாரா அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, இன்னொரு தமிழகத்துல பிறந்தவங்க தமிழராக இருக்க முடியாதுதான் அப்படின்றதுனால இப்ப அது நம்ம அவர் இன்னொரு கேள்வியும் கேட்க நினைக்கிறாரான்னு தெரியாது. ஏன்னா இப்ப இலங்கை தமிழர்களுக்காக நாங்க தான் செய்யறோம்னு சொல்லிட்டு அவங்களோட அழிவுக்கே காரணமா எப்படி உல வச்சாங்கன்னு பாக்குறோம். ஒருவேளை அவங்கள பார்த்து இந்த கேள்வி அவர் கேட்டாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையே இன்னைக்கு ஏதோ மேடையில பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் இந்த தமிழர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு என்ன, ஏற்கனவே சீமான் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இனிஷியல் போட்டுட்டு இருப்பார். இவர் யார், முருகன் கடவுளுக்கெல்லாம் ஒரு இனிஷியல் போடுவார். இவர் வந்து முப்பாட்டன், இவர் தாத்தா, இவர் பாட்டி அப்படிலாம் சொல்லுவார். அது மாதிரி இப்ப இவங்களும் கிளம்பியிருக்காங்க, இவங்க தமிழ் கிடையாது, அவங்க ஹிந்தி, இவங்க இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில இவங்க என்ன வேணா பேசினாலும் கூட எதை செய்தாலும் கூட சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தை சார்ந்தவர், அவர் இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக வந்திருக்கிறது நம்ம அனைவருக்கும் பெருமையை. மீண்டும் ஒரு முறை அவருக்கு நம் வாழ்த்துக்கள். நேபாளத்துல பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு. சமீப காலம் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் வந்து ஒரு இந்தியா சுற்றியே நடைபெறக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து
இலங்கையில் நடைபெற்றது. இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. அடுத்து வந்து பங்களாதேஷ் நடந்தது. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இப்போ நேபாள் நடந்திருக்கு. இந்த 3 நாடுகள் இந்தியா சுற்றி இருக்கிற நாடுகள் ஒன்று குறிப்பிடத்தக்க விஷயம் உண்டு. இந்த 3 நாடுகள் நடந்த போராட்டங்களோட பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும் பேட்டர்ன்றது. ரெண்டாவது, நேபாள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், சமூக ஊடகத்திற்கு தடை. இந்த தடையை எதிர்த்து வந்து ஒரு போராட்டத்திற்கு களத்தில் குதிக்கிறார்கள். களத்தில் குதிச்சு போராட்டம் என்ன பண்ணதுன்னா, கிட்டத்தட்ட வந்து எல்லா அமைச்சர்களும் ராஜினாமா செய்யக்கூடிய விஷயம். அது போக அதிபரும் ராஜினாமா செய்யப்பட்டவர்கள். அதிபர் ராஜினாமா செய்யப்பட்டவர்கள். இதன் போராட்டத்தின் பின்னணி என்ன அப்படின்னு ஆராயப்படும் போது 2 விஷயங்கள் வருது, தகவல் சொல்லப்படுகிறது. ஒன்று சீனாவின் GS குளோபல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ், இன்னொன்று அமெரிக்காவின் IPS இண்டோ பசிபிக் ட்ராஜடி. இந்த 2 டிஜிட்டல் கூட்டணி தான் வந்து இந்த போராட்டத்துக்கு முக்கியமான ஒரு அமைப்பா இருந்திருக்கு. இது என்னன்னா, யாரோட ஆதிக்கம், இது நேபாளத்தின் ஆதிக்கம், சீனாவின் ஆதிக்கமா அல்லது அமெரிக்கா ஆதிக்கமா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தின் ஒரு களமா தான் இந்த போராட்டம் நடைபெற்றுன்னு சொல்றாங்க. இந்த செய்தி எடுப்பாங்க. இது ஒரு அமெரிக்க சதியாகத்தான் தெரிகிறது. டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதான் இது தெரிகிறது. ஏன்னா இது இன்னைக்கு உலகம் முழுக்க கூடிய எல்லா சின்ன சின்ன நாடுகளிலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை என்பது நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்தியாவினுடைய அண்டை நாடுகள். இப்ப நேபாளத்தில் நடந்திருக்கு, ஏற்கனவே இலங்கையில நடந்ததை பார்க்கிறோம், வங்காளத்தில் நடந்ததை பார்க்கிறோம், வங்கதேசத்தில் நடந்ததை பார்க்கிறோம், அடுத்து பாகிஸ்தான்லயும் நடந்துபட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பர்டிகுலர் கலவரத்தில், நேபாளத்தில் நடந்திருக்க கலவரத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம உயிரோடு அந்த முன்னாள் பிரதமருடைய மனைவி என்பவர் எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கடுத்து இதுல பலரும் இதுல வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என்ன ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம். இதேதான் ஸ்ரீலங்காவிலும், இதேதான் வங்கதேசத்திலும், இதே எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. அதே போல ஒரு சின்ன பிரச்சனையை வைத்துக்கொண்டு அதற்காக போராடுகிறோம் என்று சொல்லி அந்த போராட்டத்தின் மேல படிப்படியாக பல போராட்டங்களை கொண்டு வருவது. இதுல நாம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கம்யூனிஸ்ட் இப்ப இருந்த இதுல ஒரு விஷயம், இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி என்பது இன்னைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கம்யூனிஸ்ட் தான் இவங்க வந்து நாடு முழுக்க எல்லா உலகத்துல முழுக்க எல்லா இடத்துலயும் போய் இவங்களுடைய இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கே இது வந்து எதிராக திரும்பி இருக்கு. இதே போன்ற கலவரங்களை தூண்டு விடக்கூடிய வேலைகளை, இதே போன்ற வேலைகளை இவங்க எல்லா இடத்துலயும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு அது எதிராக அமைஞ்சு இன்னைக்கு அவர் ஓட விரட்டப்பட்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பாடம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னா, இராணுவம் வந்திருக்கிறது. இராணுவம் வந்து இளைஞர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு எடுத்திருக்கிறார்கள். அப்போ காத்மண்டுனுடைய தற்போதைய மேயராக இருக்கக்கூடிய பலேந்திர ஷா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இப்ப பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது, ஒட்டுமொத்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பிறகுதான் பேச்சுவார்த்தைக்கு நாங்க வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கிறார். இவரை தான் நெக்ஸ்ட் பிரதம மந்திரியாக அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஊகங்கள் வந்து பலது வந்து இன்னைக்கு பத்திரிகைகள் எல்லாம் ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக இந்திய பத்திரிகைகள் ஏற்படுத்தி வருகின்றன. இப்ப நம்ம நல்லா இந்த இடத்துல பார்க்கணும், வங்கதேசத்துல இப்படித்தான் ஒரு பிரச்சனை வந்தது. பிரதமர் தலைமறைவானார், பெரிய வந்து தீ வைக்கப்பட்டது, இதே போல நாடு முழுவதும் கலவரம். அப்ப அங்கிருந்து வந்து அமெரிக்கால இருந்து வந்த யூனஸை வந்து செலக்ட் பண்றாங்க. அப்ப இதே போலதான் யூனஸ் தான் வருவார் அப்படின்னு சொல்லி இதே போல ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. சோ இங்கேயும் வந்து இது போல. சரி, இந்த பலேந்திர ஷா யாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவர் போய் அமெரிக்கால பலரை சந்தித்திருக்கிறார், முதல்ல ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியாவுக்கு எதிராக பல பிரச்சாரங்களை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம காலாபாணி அப்படிங்கிற பகுதியை நேபாளத்தினுடைய, ஏற்கனவே காலாபாணி பகுதியும் இந்த இந்தியாவுக்கும் அந்த பிரச்சனை அந்த காலாபாணி பகுதியை வைத்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அது தீர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கூட இப்ப என்ன பண்ணிருக்காரு, வேணும் என்று அந்த காலாபாணி பகுதியை வந்து நேபாளத்தினுடைய பகுதி என்று சொல்லி ஒரு வரைபடத்தை தன்னுடைய அலுவலகத்துல வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். அப்ப இப்பதான் வந்து இந்தியா சீனா வர்த்தகம் வந்து சாலை மார்க்கமாக, அதாவது குறிப்பாக சாலை மார்க்கமான அந்த வர்த்தக தொடர்பு அப்படிங்கக்கூடிய பேச்சுவார்த்தையில இந்த காலாபாணி பகுதி என்பது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதை எல்லாத்தையும் வைத்து நம்ம இங்க பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயம் இதுல நம்ம பார்க்கணும். கடந்த வாரம் நேபாளத்திற்கு 3 பயங்கரவாதிகள் போயிட்டு அவங்க அங்கிருந்து மலேசியாவுக்கு போயிடுறாங்க. அந்த 3 மிகப்பெரிய பயங்கரவாதிகள் இதெல்லாம் போனதுக்கு அப்புறம்தான் இந்த கலவரம் என்பதும் இங்க வருகிறது.
இது எல்லாமே இந்த எல்லா கலவரங்களும் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான்ல நடந்தாலும் இல்லை வங்காளம், இலங்கை எல்லாமே வந்து பார்த்தா ஒரே போல இருக்கனால தான் அது டீப் ஸ்டேட்டாக இருக்கணும். இது இந்தியாவுக்கு எதிராக நம்மளுடைய அண்டை நாடுகள்ல வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத மாதிரி நம்ம ஏற்படுத்தணும்னா அது நம்ம நாட்டிற்குமே பிரச்சனையாக அமையும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியாக செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அதுக்கு அடுத்ததாக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது நிதி அமைச்சர், அதாவது நேபாளத்து நாட்டினுடைய நிதி அமைச்சர் அடித்து ஓட விடப்பட்டிருக்கிறார். அப்படி ஓட விடப்பட்ட அந்த ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கும் நம்ம நாட்டினுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் டேக் செய்து ஷேர் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவசேனாவுடைய சஞ்சீவ் ராவத். இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்நாட்டுல ஏற்கனவே ராகுல் என்ன பண்றாரு, பல கலவரங்களை தூண்டும் விதமாக அங்கங்க பேசிட்டு இருக்காரு. கலவரம் வரும், இன்னொன்னு கலவரம் வரும் அப்படிங்கிறதையும் வெளிப்படையாகவே சொல்லி கொண்டிருக்கிறார். அதே போல இந்தியாவில் இவர்கள் எத்தனை கலவரத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும். மணிப்பூர் கலவரமாக இருக்கட்டும், இல்ல அதே நேரத்துல இங்க வந்து புதிய விவசாய திருத்த சட்டம் அந்த 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வந்த போது நமக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு இங்க போராட்டங்கள் கட்டமைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே நம்ம சொன்னோம் நம்ம நாடு ஜாகிரதையாக இருக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்கும்னு. அந்த நேரத்துல அந்த போராட்டத்தை தவிர்ப்பதற்காக அருமையான 3 சட்டங்களை பின்வாங்கினார்கள். விவசாயிகளுக்கு பயன்பட்டிருக்க வேண்டிய அருமையான 3 சட்டங்களை பின்வாங்கினார்கள். அன்னைக்கு பின்வாங்கல அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரியான பிரச்சனை கலவரம்ங்கிறது வந்திருக்கலாம். நம்ம நாட்டுல இந்த மாதிரியாக முதலாக ஒரு டெஸ்ட் பண்ணப்பட்டது எந்த இடத்துல எந்த கலவரத்துல பாத்தீங்கன்னா அது இந்த வேளாண் சட்டத்துல எல்லாம் கிடையாது. ஜல்லிக்கட்டு சமயத்துல ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் இங்க நீங்க நல்லா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பாருங்க. முதல்ல ஆரம்பத்துல கோரிக்கை என்ன, ஜல்லிக்கட்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை. அந்த ஜல்லிக்கட்டு கோரிக்கைக்காக ஒரு மரிநாள் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த போராட்டத்துல போய் கலந்துகிட்டதெல்லாம் யாரு? சரி, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் எது? லயோலா காலேஜ். அங்கிருந்து தான் அது தொடங்குது. அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவுல கட்டமைக்கப்பட்டு மிகப்பெரிய கூட்டம் வந்து அந்த மெரினால வந்த உடனே அந்த கூட்டத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள்? அங்க போய் ஜவுகி ஜமாத் கலந்து கொண்டு மாட்டுக்கறியை போட்டார்கள், மாட்டுக்கறி பிரியாணி போட்டார்கள். அங்க வந்து மாட்டுக்கறி நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க. போராடுவது ஜல்லிக்கட்டுக்காக. அப்புறம் மாட்டுக்கறி எதுக்கு அங்க கொடுக்கணும், பிரியாணி எங்க கொடுக்கணும்? சரி, போராட்டம் முடிந்தது, ஜல்லிக்கட்டுக்கான சட்டம் இயற்றப்பட்டது, ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது, வந்தாச்சுல்ல. போராட்டம் கலைந்ததா? கலையவில்லை. அதுக்கப்புறம் அங்க வச்சு என்னென்ன கோரிக்கைகள் அங்க வைக்கப்படும், அதே அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய மைதானத்துல என்னென்ன விதமான கோரிக்கைகள், வெவ்வேறு கோரிக்கைகள், தனித்தமிழ்நாடு கோரிக்கை, பிரிவினைவாத கோரிக்கை, இவ்வளவு மோடிக்கு எதிரான போஸ்டர்ஸ்கள் அப்படின்னு என்னென்ன விதமான தேவையற்ற போராட்டங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அங்க வைக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அந்த போராட்டத்தை தொடர முற்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப இதே தானே இங்க எல்லாத்துலயும் நடந்திருக்கு. ஆனா அன்னைக்கு நம்ம அரசாங்கம் வலுவாக இருந்ததுனால அன்னைக்கு வந்து இது எல்லாத்தையும் முறியடிக்கப்பட்டது. இப்பயும் கூட இது நடப்பதற்கு எவ்வளவு முயற்சிங்கிறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த போராட்டத்தை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த நேபாளத்துல நடந்ததை பத்தி நம்ம இன்னும் சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? முதல்ல இந்த சமூக வலைதளங்கள்லாம் முடக்கினார்கள். இந்த போராட்டத்தை வழிநடத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ, அதாவது ஹமி நேபாள் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ தான் இதை நடத்தியதாக சொல்கிறார்கள். இதனுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடங் குருங் அப்படிங்கிறவங்க இதனுடைய தலைவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்புக்கு வந்து பெரிய அளவுல வந்து இன்னைக்கு வந்து நிதி உதவி செய்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி ஹோல்டிங்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆயுத வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தீபக் பட்டா அப்படிங்கக்கூடிய ஆள். இந்த தீபக் பட்டா மேல ஏற்கனவே சார்ஜஸ் இருக்கு. வெப்பன் வாங்குறதுல வந்து கரப்ஷன்ல ஈடுபட்டதாக ஒரு சார்ஜஸ் ஏற்கனவே இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் தான் இதற்கு பின்னாடி இருக்காங்க. அது இல்லாம சுலவ் அகர்வால் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆளும் இவங்கெல்லாம் அதற்கு மிகப்பெரிய அளவுல ஃபண்ட் பண்ணதாகவும் தெரியுது. இவங்க தான், அதாவது இந்த என்ஜிஓக்கு அதிக அளவுல ஃபண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய லிஸ்ட். அப்ப ஒரு ஆயுத வியாபாரிகள் கும்பல்
இதனுடைய பின்னாடி இருக்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது. அப்ப இவர்களை எல்லாத்தையும் வைத்து கொண்டு இன்னைக்கு வந்து இந்த அமெரிக்கா டீப் ஸ்டேட் இந்த வேலையை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வந்து பசுபதிநாத் கோவில் அப்படிங்கிறது வந்து இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோவில் மேல இப்ப வந்து இன்னைக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது. எந்த இந்துவும் அந்த பசுபதிநாத் கோவிலை வந்து கை வைப்பதற்கு முயற்சிக்க மாட்டார், அது எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் கூட. அப்ப யாரோ ஒரு மதம் மாறிய ஒரு ஆளுதான் இன்னைக்கு வந்து அந்த இதுலயும் ஈடுபட்டிருக்க வேண்டும், அல்லது கம்யூனிஸ்டாக இருக்கலாம், ஏதோ சம்திங் அப்படிதான் இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு அந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி லிபரல் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப கூட பாருங்களேன், இப்ப நம்ம ஊர் ராகுல் என்ன பண்றாரு, ஒரு போராட்டமா இப்ப ஒரு அமைப்பு மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துது. அப்படி ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை மக்கள் மனதில் விதைத்து விட்டு அதன் மூலமாக ஒரு போராட்டத்தை தொடங்கி அந்த நாடையே இல்லாம ஆக்குவது என்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு வர்றாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு நேபாளத்துல நடந்திருக்கக்கூடியதை பாக்குறோம். ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நேபாளத்தை கட்டமைத்தவர் பிருத்திவி நாராயணன் ஷா. அவருடைய போட்டோவுக்கு அதாவது அந்த நேபாள நாட்டை கட்டமைத்தவர் அவருடைய போட்டோவுக்கு முன்னாடி நின்றுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்மி சீஃப் அவர்கள் வந்து இன்னைக்கு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. இளைஞர்களும் கூட என்ன சொல்லியிருக்காங்க, இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சில இளைஞர்கள் வந்து இந்த போராட்டம் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு, மோடி போன்ற தலைவர்களை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கு. இப்போ எப்படி போகும்னு நமக்கு தெரியாது, இப்படித்தான் போகும்னு நமக்கு சொல்ல முடியல, ஆனால் இது ஒரு பாசிட்டிவ் சைனாக தோன்றுகிறது. அதனால இன்னைக்கு வந்து ராணுவம் இன்னொரு விஷயத்தையும் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, பொதுமக்கள்கிட்ட இருந்து இந்த பொதுமக்களுடைய சொத்துக்கள்லாம் இந்த போராட்டம்ங்கிற பேர்ல சூறையாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த போராட்டத்தை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்து நேபாளத்துல ஒரு ஸ்திரமான ஆட்சி வந்து அமைய வேண்டும். அதற்கு வந்து அமைதிக்கு திரும்புவதற்கு இந்தியா வந்து நிச்சயம் வந்து உதவ வேண்டும். ஏன்னா இந்தியா இந்த விஷயத்துல தலையிட்டு இப்ப இதற்கான நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது இந்தியாவிற்குமே பின்னாடி வந்து பிரச்சனையாகும். ஏன்னா இந்த பிரச்சனையை ஏற்படுத்துறது தான் இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் காத்து கொண்டிருக்கின்றன என்பதை தான் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் சைனா வரக்கூடிய நிலையில வங்கதேசத்துல நம்ம தவற விட்டதை நேபாளத்தில் சரி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மத்திய அரசு செய்யும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.